கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் கிறிஸ்துவில் நான் யார் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவில் நாம் ஒவ்வொருவரும் யார்? என்னைக்காவது இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம 12 காரியங்களை வைத்து நாம் இதை பார்க்க போகிறோம். முதலாவது 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனம். இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பிதாவாகிய தேவனால் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. முதலாவது, நான் தேவனுடைய பிள்ளை. யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் பிதாவை விசுவாசிக்கும் பொழுது எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா! இரண்டாவது காரியம், நான் இயேசுவின் சிநேகிதன். யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்றும் சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் சிநேகிதரை போல இருக்கிறாரு, சிநேகிதராகவே இருக்கிறாரு. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அன்பாகவும் சிநேகிதராகவும் இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக, நான் தேவனுக்கு அடிமை. ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற பலன், முடிவோ நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த அழிவில்லாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா! நான்காவதாக, நான் விசேஷித்தவன். அகைத்த பச்சைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, நீங்க என்னைக்காவது பறவைகளை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது களஞ்சியங்களை சேர்க்கிறதும் இல்லை, அது விதைக்கிறதும் இல்லை, அது அறுக்கிறதும் இல்லை. அவங்களுக்கே கர்த்தர் பிழை போட்டுறாரு அப்படின்னா நீங்களும் நானும் எவ்வளோ விசேஷித்தவங்க. அவரால் நாம் பிறக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அவருடைய சொந்த குமாரர்களா இருக்கிறோம். அப்போ நமக்கு எவ்வளவாக அவர் இறங்கி வருவார், நம்முடைய தேவைகளை எப்படி சந்திப்பார் என்று நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. விசுவாசிங்க. ஆமீன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஐந்தாவதாக, நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவரும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களா இருக்கிறோம். ஆறாவதாக, நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஆறாவதாக, நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள தங்கி வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமா பாதுகாக்க முற்படுவோம். ஆறாவதாக, நாம் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி சகலமும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. சகலத்துக்கும் அதிகாரியாக அவர் இருக்கிறார். சகல துரைத்தனங்களுக்கும் அவர் அதிகாரியாக தலைவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்டவருக்கு நாம் அவருக்குள் இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம்.
எட்டாவதாக, நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம கிறிஸ்துவின் அவயமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி? விசுவாசிச்சீங்கன்னா நீங்க ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. 9வதாக, நான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன், அவரோட ஒரே ஆவியா இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம கர்த்தருக்குள் ஒரே ஆவியா இருக்கிறோம் என்று? நம்ம இன்னிலிருந்து அதை நினைவுபடுத்துறவங்களா இருக்கணும். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம துவண்டு போய் நிற்கக்கூடாது. நம்ம உற்சாகமா இருக்கணும். ஏன்னா அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. நாம் பலனுள்ளவர்களா இருக்கிறோம். எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்கிறவர்களா இருக்கிறோம் என்பதை நீங்க மறந்து விடாதீங்க. 10வது காரியம், நான் கிறிஸ்துவனுடையவன், நான் ஆபிரகாமின் சந்ததி, எனவே வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திர ஆவேன். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆபிரகாமின் சந்ததி. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கும் பொழுது ஆபிரகாமின் சந்ததியின் வழியில் நாம் வருகிறோம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு அன்று வாக்குத்தத்தம் கொடுத்து அதை நிறைவேற்றின தேவன் இன்றும் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்றும் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, மேலான அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம கிறிஸ்துவனுடையவர்களா இருக்கிறபடினால அந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொண்ட நிச்சயத்தோடு நம்ம இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். 11வது, நான் கிறிஸ்துவுக்குள் நற்கிரியை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டவன். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகள் என்றால் நல்ல செயல்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட காரணமே நம்ம நன்மை செய்கிறதுக்காக மாத்திரமே. அது மாத்திரமல்ல, தேவனுடைய செய்கைகளா இருக்கிறோம். அப்போ நம்ம நின்னாலும் நடந்தாலும் நம்ம என்ன பேசினாலும் அவருடைய செய்கைகளா தான் இருக்கணுமே தவிர நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்பத்துல நம்ம பேசக்கூடாது. நம்ம இன்னைக்கு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ அது அவருடைய கிரியைகளா இருக்குதா? அவர் இருந்த அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, கடைசி பகுதி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இதில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். வேற எதுவும் இல்லை. உங்கள் முயற்சினால உங்களால் எதுவும் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய சுதந்திரவாளியாகவும் அவருடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். 12வது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரது நித்திய மகிமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவித்திருக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நித்திய மகிமைக்கு நம்மளை அழைத்திருக்கிறாரு. அந்த நிச்சயம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குதா? நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நித்திய மகிமைக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று நம்ம நித்திய ஜீவனை நோக்கி நம்ம நடத்தி கொண்டிருக்கிறவரா இருக்கிறாரு. பிரியமானவர்களே, கொஞ்ச காலம் தான் இந்த உலக பாடு. கொஞ்ச காலம் தான். இன்னைக்கு எத்தனை வருஷம் வாழ போறோன்னு தெரியல. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட இந்த 12 காரியங்களையும் நாம் ஒரு விசை கூட நம்ம பார்க்கலாம். முதலாவது, நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் சிநேகிதன், நான் தேவனுக்கு அடிமை, நான் விசேஷித்தவன், நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான், நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், நான் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயமாய் இருக்கிறேன், நான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன், அவரோட ஒரே ஆவியாய் இருக்கிறவன்,
நான் கிறிஸ்துவுடையவன், நான் ஆபிரகாமின் சந்ததி, எனவே வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவனாய் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் நற்கிரியை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டவன். நான் கிறிஸ்துவுக்குள் அவரது நித்திய மகிமைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சொல்லப்பட்ட இந்த 12 காரியங்களும் நீங்கள் முடிஞ்சால் உங்கள் நோட்புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு இதை விசுவாச அறிக்கையை நீங்கள் டெய்லியும் அறிக்கை பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறீங்க. இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24 ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பலன் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் சோர்வடைய வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து தேவ பலனாக இருக்கிறாரு, தேவ ஞானமாக இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த அற்புதமான தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவாரு. விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 1 கொரிந்தியர் 1:31. பிரியமானவர்களே, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பிரியமானவர்களே, இதில் 4 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஞானம். தேவனால் நமக்கு ஞானம் கிடைக்கிறது. இரண்டாவதாக நீதி. நீதி என்றால் உண்மை. நாம் அவர் நிமித்தமாக நாம் உண்மை உள்ளவர்களை வாழ முடியும். மூன்றாவதாக பரிசுத்தம். நம்ம தேவன் நமக்குள்ள இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். மூன்றாவதாக மீட்புமானவர். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்மளை மீட்டு கொள்கிறவரா இருக்கிறாரு. அவர் நம்மளை காத்து கொள்கிறவரா இருக்கிறாரு. ஒருவேளை இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, என்னால் நடக்கவே முடியல, இந்த சூழ்நிலை அவ்வளோ கடினமாக இருக்குது, இந்த பாதை என்னால் கடக்க முடியல, எனக்கு கண்ணுக்கே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை கண்டிப்பாக நிச்சயமாக அவர் தூக்கி சுமந்து செல்கிறவராக இருப்பார். இந்த பாதையை நீங்கள் லெகுவாக கடந்து போக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதுக்கு ஒன்று மாத்திரம் நீங்கள் பண்ணணும். நீங்கள் விசுவாசிக்கணும், அவர் மீது அன்பு செலுத்தணும், நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். பிதாவாகிய தேவன் உங்களுக்கு நிச்சயமாக கிருபை செய்வார். ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. மூன்றாவதாக, கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சானிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார். 18வது சங்கீதம் 2 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய கண்மலையா இருக்கிறாரு, அவர் நம்முடைய கோட்டையா இருக்கிறாரு, அவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு, கேடகமா இருக்கிறாரு, நம்ம நம்பி இருக்கிற துர்கமா இருக்கிறாரு. நீங்க இன்னைக்கு விசுவாசிச்சீங்க அப்படின்னா அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பாரு. நீங்க பிரியமானவர்களே, எந்த கடினமான சூழ்நிலைகளா இருந்தாலும் நீங்க அவரை சார்ந்து நிற்கும் பொழுது அவர் உங்களுக்கு கேடகமாகவும் உங்களுக்கு ஒரு கோட்டையாகவும் உங்களுக்கு ஒரு கண்மலையாகவும் உயர்ந்த அடைக்கலமாகவும் உங்களுக்காக அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய நீதியை அவர் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். நீங்க சும்மா இருந்தா போதும், நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க விசுவாசத்தோடு, நீங்க நம்பிக்கையோடு இருக்கணும். நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை அவரே போய் முன்னிருந்து அந்த காரியங்களை நடத்தி உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை பார்க்குறீங்களா? மேய்ப்பராக இருக்கிறாரு, நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. நம்ம எல்லாம் அவருடைய ஆட்டுக்குட்டி. நம்மளை இரவும் பகலும் கண் விழித்து பார்க்கிறவராக அவர் இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நம்ம ஒரு நாளும் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்றாரு. சோர்ந்து போக மாட்டோம், நம்மளை கைவிட மாட்டாரு. தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாத தேவன் என்று கர்த்தர் சொல்றாரு. நீங்க இன்னைக்கு அவரை பிடிச்சு கொள்ளுங்க. பிரியமானவர்களே, தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு. அதை நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா அவர் உங்களை கைகளை பிடித்து கொண்டு உங்களை வீழ விட மாட்டாரு, உங்களை சோர்ந்து போக விட மாட்டாரு. உங்களோட தனிப்பட்ட ஜெபத்துல நீங்க இதை சொல்லலாம், நான் இதை பண்ணுவேன், ஓகேங்களா?
நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏசப்பா நான் உங்களை கை பிடிச்சிட்டேன் அப்படின்னா, நான் என்னைக்காவது ஒரு சோர்வு நடக்கும்போதோ ஒரு பிரச்சனை வரும்போதோ நான் உங்கள் கையை விட்டுடலாம். ஆனால் நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் என்னை அழைத்து போங்க. இந்த நித்திய வாழ்க்கையில் நான் எப்படி வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ விரும்புகிறீங்களோ நான் அப்படி நடக்கிறவங்களா நீங்கள் என்னை நடத்தி கொண்டு போங்க. வலது இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே என்று என் பின்னிருந்து ஒரு சத்தம் கேட்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேத வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வலது இடது சாயும் பொழுது உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறாரு. அப்போதான் நீங்க இந்த வாழ்க்கையில, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஜெயம் கொள்கிறவர்களா இருக்க முடியும். நம்ம ஒவ்வொருவரும் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நித்தியத்துக்கு போகிற நிச்சயமுடையவர்களா நாம் இருக்க போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. 5வதாக ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் முன்பு சொன்ன வசனத்தின்படி தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்து வாக்குத்தத்தத்தை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். இன்று உங்களுக்கும் எனக்கும் கூட நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஜீவ கிரீடத்தை தருவேன் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. உனக்கு முன் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. இன்றும் ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறாரு. நாம் அவருடைய சுதந்திரமாக இருக்கிறோம். நிச்சயமா சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில இது நிறைவேறும். நீங்க விசுவாசிங்க. அவர் உங்களுக்கு மகாபலனாய் இருப்பாரு. எந்த சோர்வுகள் இருந்தாலும், இந்த உலக பாரங்கள் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று வைராக்கியம் உடையவர்களா நீங்க இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்க இருக்க வேண்டும். கடைசியாக கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். பிரியமானவர்களே, 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் முன்பே பார்த்து விட்டோம். அதை ஒரு வாட்டி கூட நான் உங்களுக்கு சொல்றேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய மகிமைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்குள் நித்திய மகிமையாக இருக்கிற அந்த நம்பிக்கை தான் அந்த ரகசியம் என்று கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் இதை விசுவாசித்து நீங்க உணர்ந்து கொள்ள போகிறீங்க? பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார் என்று இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமா வாழ்றோமா? நம்ம பரிசுத்தவானா இருக்கிறோமா? நீதிமானா நடக்கிறோமா அப்படின்னு ஆலோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறாரு. கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் அனைவரையும் தகுதிப்படுத்துவாராக. நம்ம பார்த்த எல்லா காரியங்களும் கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நம்ம நன்கு உணர்ந்தவர்களா நம்ம செயல்படுறவர்களா இருக்கணும். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துவார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்க ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த 2 காரியங்களை குறித்து தியானிக்க வச்சிங்கப்பா. கிறிஸ்து எங்களுக்கு யாரு, கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு என்று நாங்கள் பார்க்க கிருபை செஞ்சீங்க. இந்த ஒரு மனதோடு இந்த காணொலியை முழுவதும் கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க இந்த நேரத்துல சந்திங்க தகப்பனே. உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய சித்தத்துக்கு என்று ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. வலது இடதுபுறம் சாயாதபடி நித்திய பரிசுத்த வழியில நடக்க எங்கள் தேவன் தாமே கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இதை ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது யாராவது சோர்ந்து போயிருக்கிறாங்களா? யாருடைய வாழ்க்கையிலாவது இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்க போதுன்னே தெரியல, எனக்கு என்ன காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியல, புரியல அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களா? இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் அவர்களை சந்திப்பீராக. அவருடைய குழப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலப்பா அது மறைந்து போவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. நாங்க பலவீனமான பாத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீர் வணைந்து கொள்ளுங்கப்பா. உடைய பிள்ளைகளை அப்பா நீர் சீர்படுத்தி வழிநடத்துங்க ஆண்டவரே.
நீர் விரும்புகிற பரிசுத்தம் அவருடைய வாழ்க்கையில உண்டாவதாகப்பா. இங்க ஒவ்வொருவரும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நாங்க தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம்ப்பா. ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே எப்படி நிறைவேற்றினரோ இன்றும் நாங்கள் உங்கள் சுதந்திரவாளியா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இயேசுவின் நாமத்தினால அதை அப்படியே நாங்க பெற்றுக்கொள்றோம்ப்பா. எல்லாவற்றையும் இது கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.